உனக்கு கொஞ்சம் என்னன்னு அது எருமை மாட்டு சாணி. நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் பேக்கரி. வேற எங்கேயும் கலைகள் இல்லை. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. உங்களுக்கு எல்லா ஊர்லயும் பிரான்ச் இருக்கு. எப்படிதான் தெரியல. நம்மளும் போறோம். ஓகே, வால்பாறை நோக்கின பயணம். எப்படி நான் சொன்ன மாதிரியே இருக்கு பாத்தியா? இப்படி வந்துருக்காரு பாரு ஃபுல்லா. அவரே பாய்க்கெல்லாம் கல்யாணத்துக்கு கிளம்பி போவாங்கல்ல, குர்தா போட்டுக்கிட்டு. போலாம் பிரேமே. அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்போம். எல்லாரும் சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுல எல்லாத்த நம்பர் எழுதி தருவோம். சரி வாங்க மாப்பிள்ள. நான் சொல்றேன் எழுதுறா. TN 33 BX 8160. ஏயா கத்துற? எத்தனை வண்டியா? 6 வண்டிங்க சார். ஓகே எவ்வளவு தூரம்டா? ஏட சொரிஞ்சிட்டு இருக்க? சொரியாது. இங்கிருந்து 40 சாப்பாடு மேல போய்தான் இங்கே சாப்பிட்டு போலாம். அதுக்கு அங்க இருக்காது, நல்லா இருக்காது. வேலைதான் நல்லா இருக்காது. மேல நல்லா இருக்கும்டா. வாடா சாப்பிட்டுக்கண்டா. இங்கே சாப்பிட்டு போலாம்டா. வாடா நீ ஏன் வண்டி ஓட்ட? நான் தான் ஓட்ட. சும்மா உட்காந்துட்டு வா, சாப்பிட்டு போயிடலாம். உட்காந்துட்டு வரது சலுப்பா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. வண்டி எதுங்கடா? வால்பாறைக்கு வாங்க. என்னவாமா பசிக்குதாமா அவனுக்கு? தர போறாங்க. போயிட்டு போகுது. நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கண்ணா. நான் அதெல்லாம் சொன்னா பேசிக்கலாம்ண்ணா. ப்ரோ வரதே அதுக்காக தான். போய் பாத்துக்கலாம்ண்ணா. வால்பாறை நோக்கி ஒரு பயணம். கை கால்லாம் நடுங்குது. இவன் தானா? இவன் தானே அடிக்கணா? ஒன்னும் நான் பாத்ரூம்ல போய் பண்ணிக்குவாங்க. பாத்தீங்களா? இப்பயே கூப்பிடுறான். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. இது நியாயமா? ஆமா. என்ன சொல்றது? டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. கடைசி வரைக்கும் அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு தான் விடுவேன்னு. பாஸ் கேட்பாங்க தானே? எதுக்கு பாஸ் வச்சிருக்கீங்களா? பாஸ் கேட்க மாட்டாங்கடா, அப்படியே விட்டுருவாங்க. டேய் ஒரு ஷூ கழட்டி கொடு. ஒரு கிளவுஸ் கொடு. அவரு எங்கடா? சீப்பல்ல அவரு. பஸ்ல சாங் கொளுத்திட்டு இருக்கானுங்க. கூழாங்கல் ரிவர்னு எங்கேயோ சொன்னாங்க. அங்க போயிட்டு அப்படியே குகை இருக்காமா எங்கேயோ, அங்க போயிட்டு அப்படியே போலாம். நாங்க அப்படியே மேல ஒவ்வொரு இடமா பாத்துட்டு போலாம். நாங்க சின்ன போலாம்ண்ணா. கண்டிப்பா போறீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு போயே ஆகணுமா? நைட்டு போய்க்கலாம் தானே எப்பயும் போல? இப்பதான் பேசி கூட்டு ஆமாண்டா. வீட்டுக்கு போறீங்களா? நம்ம சுத்தி பாத்துட்டு போலாம் தானே. அவன் பேச்சு கேட்காதீங்க நீங்க. அது அப்படியே ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்குமா நடக்குது. கட் பண்ணி கொடுப்போம். வாங்க டீ ஷாப்புக்கு போலாம். மேல போயிட்டு அதுக்கப்புறம் இந்த வியூ பாயிண்ட் போய்க்கலாம். நல்ல முடிவு. கூழாங்கல்லாறு போயிட்டு இறங்கணும். அப்பதான் வியூ பாயிண்ட். கண்ணாடி வேற போட்டு இன்னும் காமெடியா இருக்கிறதா? நீ இல்ல டீலக்ஸ் பஸ் ஃப்ரண்ட் கண்ணாடி மாதிரியே இருக்குது, அதான் கேட்டேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டேன். சுத்தரதான் இன்னைக்கு. சிவன் போட்டு என்னடா இது? துவைக்க முடியாதுடா. ஆட்காக சாக்லேட் வண்டி. ஹாய் நண்பர்களே. ஏர்மா மாடுகடா, ஏன்டா கத்துறீங்க? எங்க வந்தோம்? ட்ரெயின்லாம் போடலண்ணா. காசு கேட்டாங்க, அவனுக்கு தராம வந்துட்டானுங்க. பேசி வந்துட்டானுங்க. அந்த ரோடு கிராஸ் ஆச்சுல, அதுல இறங்கி அதுல வர்றாங்க. மாப்பிள்ள இல்ல வரும்போது கூட இங்க நின்று எடுத்துருக்கலாம். அவங்க போயிட்டு வந்து கூட. சரி ஏறு போலாம். குளிக்கலாம். ஒரு தண்ணியில ஐயோ
ஆமா அங்க குளிச்சுட்டு நான் ஜட்டியெல்லாம் கழட்டி எடுத்துட்டான் எடிட்டே பண்ண தேவையில்ல அப்படியே இருங்க நான் கொஞ்சம் ஓட்டி விடுங்க இது ஸ்டார்டிங்லயே எடுத்துட்டேன் போனுக்கு ஒரு போன் பண்றா சார்ஜ் இல்ல ஒண்ணுதான் இருக்கு சொன்னா பாத்துக்க பச்சை பொய் டேய் இங்க வாடா போன் பண்றதுனால குறையாதுடா ஒன்னும் இருக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார்ஜ் எங்கடா போறது போட்டோ ஏதாவது குரூப் ஓபன் பண்ணி போட்டு விடுறா குரூப் ஓபன்ல தான் இருக்கு நீங்க ஆட் ஆயிட்டீங்களா இல்லையே டேய் எல்லா போட்டோ இவன்ட்ட தான இருக்கு போன்ல எடுத்தாங்களே யார் போன்ல குரூப்ல எல்லாரும் இருக்கீங்களா பாய்ஸ் குரூப்ல யுவராஜா ஆட் பண்ணலாம்னு பார்த்தா அனுப்பிச்சு விட்றதுல ஆட் பண்ணு சொல்லி அந்த ஆட் பண்ண வேண்டியதானே அவன் ஃபீல் பண்றான் தனியா இருக்குன்னு மாப்பிள்ளையா அது காலேஜ்ல எல்லாம் நான் அப்பெல்லாம் இருந்ததுக்கு மன்னிச்சிருங்கடா அப்படின்னு போகணும் நைட்டு 9 மணி இருக்கு நான் அப்பதான் எங்க சார் திட்டா அப்படின்னு கடுப்புல வந்து நின்றுட்டு போன பார்த்துட்டு மாப்பிள்ள சொல்றேன் என்னடா ஆச்சு ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னா அதுக்கு அப்படி இல்லடா தாரிடா நான் ஏடா பண்ண தாரி கேட்கறதுக்கு இல்ல மாப்பிள்ள அன்னைக்கெல்லாம் உங்கள்ட்ட ராவடிஸ் எல்லாம் பண்ண நீங்களா ராவடி பண்ணும் போது கூட நான் சைலண்டா இருந்தேன் அன்னைக்கு உங்களை எல்லாம் கிளாஸ்ல எல்லாம் வார்த்தை பேசிட்டேன் ரவீனு கூட சண்டையில போட்டா மன்னிச்சிருங்கடா அப்படின்னு அந்த டாம்டன் அன்னைக்கு அங்க நின்னுக்கலாமா அந்த செக் போஸ்ட் தாண்டி நம்ம நின்று செக் போஸ்ட் தாண்டி டாம்டன் நின்னோம்ல அன்னைக்கு செக் போஸ்ட் தாண்டி ஐயோ மாப்பிள்ள பஸ் பக்கத்துலயே போ பஸ்ஸுக்குள்ள ஈடு போயிடாது ஆமா